ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அவசரமில்லை. ட்ரம்ப் திட்டவட்டம். அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் தொடங்கின ஈரான் மீதான போர் 56வது நாளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் தன்னோட சமூக ஊடக பக்கத்துல ஒரு முக்கிய பதிவை வெளியிட்டிருக்காரு. எனக்கு உலகத்துல எல்லா நேரமும் இருக்குது. ஆனா ஈரானுக்கு இல்ல. கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவரு எழுதியிருக்காரு. ஈரானுடனான போர முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா எந்த அவசரத்திலயும் இல்ல அப்படின்னும் தெளிவுபடுத்தின ட்ரம்ப் மேலும் பல முக்கிய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. ஹார்முஸ் நீரணையில அமெரிக்காவுக்கு முழு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னும் ஈரான் அதை திறக்கிறதா சொல்லியிருந்தாலும் அது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஈரான் தினசரி $50 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறத அமெரிக்கா விரும்பல அப்படின்னும் ஈரான் தலைமைத்துவம் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அப்படின்னும் அவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரானோட ராணுவம் முழுமையா தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அதோட தடுப்பு அமைப்புகள் அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த போர் தொடங்குனதுல இருந்து ஹார்மூஸ் நீரணையில அமெரிக்கா அப்புறம் ஈரான் இடையில வணிக கப்பல்களை பறிமுதல் செய்யறது தொடர்பான பதற்றம் அதிகரிச்சிருக்கு. இதோட விளைவா உலக அளவுல எண்ணெய் விலை கணிசமா உயர்ந்திருக்கு. ட்ரம்போட இந்த உறுதியான அறிவிப்பு ஈரான் மீதான அமெரிக்காவோட அழுத்தம் இன்னும் தொடரும் அப்படிங்கறத தெளிவா காட்டுது. ஈரான் தரப்புல இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வராத நிலையில பிராந்தியத்துல பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்கு. இந்த நிலைமை உலக நாடுகள் கிட்ட கவலையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா எண்ணெய் சார்ந்த பொருளாதாரங்கள் இந்த வளர்ச்சிகளை உன்னிப்பா கண்காணிச்சுட்டு வராங்க.